ஓம் நமசிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெயமொழி ஃபைண்டுபுல்லாக பேசுகிறேன். மீனம், மீள முடியாத துயரம். என்ன சார் மீள முடியாத துயரம் அப்படின்னா, இவங்களுக்கு ஜென்ம சனி பகவான் அப்போ ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அப்போ 1ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க இல்லையா? அப்போ சனி பகவான் எதெல்லாம் உங்களுக்கு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், கடன் பிரச்சனைகள், இதில் தான் மீள முடியாத பிரச்சனைகளை கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கக்குள்ள அவங்க ஏமாற்றிட்டு போகிறாங்க. அதே மாதிரி உங்களை நீங்கள் நம்பி மற்றவங்ககிட்ட பழகக்குள்ள அவங்களும் ஏமாற்றிட்டு போகிறாங்க. அது நீங்கள் காதல் எடுத்துக்கலாம், அஃபேர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் மீள முடியாத ஒரு துயரத்தில் சிக்கி சின்ன பின்னமாக நம்ம காணா போயிடுவோம். ஸோ அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள வாழ்க்கைக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாத ஒரு பிரிதல் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் ஊருக்கு நீங்கள் உழைச்சாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டணுவாங்களே, அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். ஸோ நம்மளை நிறைய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு அவமானத்தின் உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன சொன்னாலுமே அந்த சூழ்நிலை நம்மளை அவமானப்படுத்திகிட்டே இருக்கும். புரிஞ்சிக்க மாட்டாங்க, காதில் வாங்க மாட்டாங்க. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். மீன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது பதியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மீள முடியாத துயரத்தில் அவங்க கடன் பிரச்சனையில் ஏற்கனவே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ முன்னாடி வாங்கின கடன் பிரச்சனைலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெருகி கொண்டே இருக்கும். வட்டி குட்டி போட்டு நிற்கிறது. இப்போ இதில் ஜென்ம சனிலாம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு அவமானம், இந்த அவமானம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத நபர்கள்கிட்ட நீங்கள் போய் பேசி, ஸோ அது நீங்கள் ஃபேமிலியை விட்டு வெளியே போயிட்டு நீங்கள் பேசக்குள்ள தான் உங்களுக்கு நீங்களே வைத்துக்கூடிய ஆப்பு அப்படின்றது இந்த இடத்துல சொல்லக்கூடியது. அதில் மீள முடியாத ஒரு துயரம் வரும். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் கெட்டு போகணுன்னு இருக்கிறவங்க தான் கெட்ட நேரங்களில் வருவாங்க. ஜென்ம சனியை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. இஸ் எ டீச்சர். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆசிரியர் உங்கள் கூட இருக்கக்குள்ள நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அப்போ உங்களுக்கு ஒரு அவமானத்தை நீங்கள் சந்திக்குள்ள தான் அவமானத்தை அனுபவமாக்கி கொண்டு தன்மானத்தை தகுதியாக்கி கொண்டு மீன ராசிக்காரங்க மீண்டும் துளிர்த்து எழுவீர்கள். சிங்கத்துடைய கர்ஜனை எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் கேட்கும். ஆனால் அது ஒழிச்சுதுன்னா நிச்சயமாக 8 திக்கும் பரவும். அந்த மாதிரி தான் இருப்பீங்க. இதில் உள்ள ரேவதி ரிவர்ஸ்லேருந்து பார்ப்போம். ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி ஒரே பாதம் தான் இருக்கும். அப்போ இவங்க 3 பேருக்குமே பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வரும். கடல் அலைகளை போல் வந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுவோம்? மீள முடியாத துயரம் தான் இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா கெட்ட சகவாசம். கெட்ட சகவாசம் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் ஒரு நெகட்டிவாக உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயோ உங்களை சுற்றியோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது நடக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அலர்ட்டாக இருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களை கெடுக்கிறதுக்குனே ஒரு கெட்ட சகவாசம் என்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கலாம், மாது இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, அந்த சொசைட்டியை நம்ம பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு வருவாங்க. நண்பர்கள் எல்லாருமே நல்ல நண்பர்கள் தான். ஆனால் அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நண்பர்களே நமக்கு கெட்டதாக மாற்றி வச்சிடும். ஸோ அதில் தான் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். நல்லவை எல்லாமே விலகி போகும், கெட்டது எல்லாமே க்ளோஸில் வரும். அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட் டைம், பேட் டைம், இது ரெண்டுத்தையும் பிரித்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு யூனிவர்சல் ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரத்துக்கு தான் அது சொல்லக்கூடியது. மீள முடியாத துயரத்தில் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு தான் சொல்ல முடியுது. அப்போ இதில் ஜென்மசனி வரக்குள்ள தேவையில்லாத பழக்கங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள அப்பா அம்மாவை மட்டுமே நம்புங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இரு கண்கள் இமை போல் அவங்க தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. மற்ற எல்லாருமே பாருங்கள், மேக்ஸிமம் இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இப்போ இருக்கிற ஜெனட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஜென்சி காலம், அதே மாதிரி ஆல்ஃபா காலம் இப்படி வந்துருச்சிங்க. 2026 நம்ம வாழக்குள்ளேயும் பாருங்கள் ஜெலசஸ் பீப்புள்ஸ் சரௌண்டிங் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இதில் நீங்கள் அவேர்னஸாக இருங்க. இப்போ கணவன் மனைவி வாழ்க்கையாக இருக்கட்டும், அப்பா அம்மா இருக்கட்டும், இப்போ யங்ஸ்டராக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டுதலே இந்த இடத்துல சனி பகவானை யார் வருவான்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மா தான். அப்பா அம்மா பேச்சை மேக்ஸிமம் கேளுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் இருந்தாலே இந்த ஜென்ம சனியை நீங்கள் அழகாக கடந்து வந்துடலாம். அதில் மீள முடியாத துயரத்துலேருந்து உங்கள் குடும்பம் வரும். அப்போ நீங்கள் ஒரு பேச்சை கேட்காம தேவையில்லாத சகவாசத்துக்குள்ளே போகக்குள்ள பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண், இப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஈகோ கிளாஷ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடும். அதில் மீள முடியாத ஒரு துயரத்தை சந்திப்பீங்க. ஸோ தட் நீங்கள் இந்த இடத்துல டீசன்ட், டிசிப்ளின், டிக்னிட்டி இது 3த்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா டிக்னிட்டி, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு மற்றும் நாவடக்கம், அது முக்கியமாக பேச்சு தாங்க. பேச்சு அதிகமாக போகக்கூடாது.
ஜென்ம சனியில் வந்து உங்களை தூண்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பேட் எனர்ஜி வந்து நம்ம வாங்கக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமாக ரேவதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு, சீமன் நாராயணத்தில் ரங்கநாதர் பெருமாள் மற்றும் உத்திரட்டாதி பசு காமதேனு வழிபாடு, பூரட்டாதி குபேரன், அந்த 3 தெய்வங்கள் வழிபாடு பண்ணுங்கள். திருச்செந்தூர் முருகன் தெய்வங்கள் வழிபாடில் மதுரை, திருச்செந்தூர் இந்த 2மே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றும் குலதெய்வ வழிபாடு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இரவு நேரங்களில் ஃபுட்டை இப்போ லேட்டாக 10:30 மணிக்கு சாப்பிட்றேன் சார், நான் வந்து வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு வருவேன், ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த குடிப்பழக்கத்தை வந்து இந்த ஜென்மத்தில் போகக்குள்ள எல்லாருமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக உங்கள் உடம்பை பார்த்துக்கணும். உடம்பை நல்லா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தெய்வங்கள் இந்த நவ கிரகங்கள் உங்களை நிச்சயமாக நல்லா பார்த்துக்கும். ரிஸ்க்கான விஷயம் மேக்ஸிமம் ரிஸ்க்கு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது, நீங்கள் தள்ளி போயிடுங்க. ஒரு கெட்டது வரக்குள்ள நீங்கள் தள்ளி போகிறது வந்து ரொம்ப நல்லது தான். முக்கியமாக வாகனம், அந்த வாகனத்துலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. மீள முடியாத துயரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் சாகசம் பண்ணி நம்ம வந்து வித்தையெல்லாம் காட்டக்கூடாது. ஸோ அந்த இடத்துல அந்த டிசிப்ளினான அந்த பொறுப்புடைமையோடு நம்ம இருக்கக்குள்ள நம்ம நல்ல பேரை வந்து வாங்கிட்டு போகலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரணகலம் சொல்லுவாங்க. இப்போ ஜென்மசனி வரக்குள்ளே நம்மளை ரணகலப்படுத்தி அவங்க குதூகலமாக இருப்பாங்க. அதனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டுட்டு வெளியே வந்துடுங்க. உங்களுக்கு தேவையானதை தனிமையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுங்கள். தனிமையான வாழ்க்கையை தான் சனி பகவான் விரும்ப. தனிமையான வாழ்க்கைனா உங்களுடைய அந்த திட்டமிடுதல் டைம் டேபிள் போட்டு ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். உசுப்பேத்துறவங்கிட்ட வந்து கொஞ்சம் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா கடுப்பேத்துறவன்கிட்ட கம்முன்னு உசுப்பேத்துறவன்கிட்ட உம்முன்னு இருந்தால் நம்ம வாழ்க்கை வந்து ஜம்முன்னு இருக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்லக்கூடியது. மீள முடியாத துயரத்திலேருந்து மீண்டும் மீனராசி வெளியே வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சம் பிராணம் தற்பரை இதுதான் 70% வேலை செய்யும். இது ஜஸ்ட் லைக் 30%. ஸோ 30-70. இப்போ மீனராசி இதிலேருந்து நீங்கள் வரதுக்கு இந்த பதிவு நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையுமே கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.